வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 2 மந்த் தான் கேப் இருக்குது. இந்த 2 மந்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி நீங்கள் நல்லபடியாக படித்து அந்த பப்ளிக் எக்ஸாமை அட்டன் பண்ணணும். சரிங்களா? அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துலேயே உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு 2 ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ப்ராக்டிக்கல் இருக்குது. அப்போ இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடுவில் வந்துகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி டைமே கிடைக்காது. இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பொங்கலுக்கு அப்புறம் தொடர்ந்து எக்ஸாம்ஸாக வரும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக வரும். அதனால் நீங்கள் ஹாலிடேஸ் லீவ் டேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் படிக்கவும் பாருங்கள். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், ரிவிஷன் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நடக்கவிருக்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 நடக்கவிருக்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமான்னு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் இருக்கும். இந்த வருஷம் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமான்னு. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கஷ்டமாக இருக்குன்னா நம்ம ஃபுல்லாக அந்த கொஷின் பேப்பரே கஷ்டம்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு பகுதி, ஒரு 2 பகுதி சொல்கிறோம்ல. இப்போ 2 மார்க்ஸ் கஷ்டமாக இருக்கும், 5 மார்க்ஸ் கஷ்டமாக இருக்கும். அந்தமாரி தான் கஷ்டமாக கேட்க வாய்ப்பு இருக்குங்காட்டி கொஷின் பேப்பரே ஃபுல்லாக டஃப்பாக இருக்க வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நான் எந்தெந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கஷ்டமாக கேட்பாங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த பார்ட்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டமாக கேட்பாங்கன்னு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஈஸியாக வரதான் வாய்ப்பு இருக்குது. எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம் ஈஸியாக தான் கேட்பாங்க. அதில் கஷ்டமாக கேட்க வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸ் கொஞ்சம் இன்சைட்லேருந்து வர வாய்ப்பு இருக்குப்பா. அப்புறமேட்டு 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய சிறுவினா குருவினாவில் பார்த்தீங்கன்னா புக்கு இன்சைடு கொஷின் கன்ஃபார்ம் இடம்பெறும். அது கஷ்டமாக கொஷின் பேப்பராக இருந்தாலும் ஈஸியான கொஷின் பேப்பராக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து கொஷின்ஸ் வரும். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 or 5 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு வரும். மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸ் தான் வரும். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸை நம்பி நல்லா படிக்கலாம். கிராமர் பார்ட் கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா கவனமாக படிங்க. அந்த கிராமர் பார்ட் பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓவராலாக தமிழ் எக்ஸாமை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தமிழ் எக்ஸாம்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸை நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்லா படிங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியான மார்க்ஸ் வரும். உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வேணும்னா தமிழ் எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாமுக்கெலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பகுதியெலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு பார்க்க போனால் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் இருக்க 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் போதாது. நம்ம என்ன பார்க்கணும், எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கைடில் இருக்க 1 மார்க்ஸையும் கொஞ்சம் நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிராமர் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லாம் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் ஸ்பீச்சில் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் டைரெக்டாக இன்டைரக்டாக எழுதுகிறப்ப அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ஸ்பாட் த எரர், ப்ராவப், இன்ஃபரன்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கனாலே நீங்கள் இங்கிலீஷ்லாம் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? அதுமாரி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நான் அது இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் நெருக்கத்துலையும் பப்ளிக் எக்ஸாம் நெருக்கத்துலையும் நான் கொடுத்துட்டே இருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாருக்குமே பயமாக இருக்கும். எல்லாருக்குமே மேக்ஸை நினச்சி நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும், மேக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஆனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 மார்க் எடுத்தால் பாஸு. அதில் உங்களுக்கு கேட்குறது 21 மார்க்ஸுமே நீங்கள் ஈஸியாக பாஸ் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே நீங்கள் பாஸ் ஆகிட்டு போயிடலாம். ஆனால் அந்த 21 மார்க்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ் புக் பேக்லேருந்து சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா 3 1 மார்க்ஸ் ஆர் 5 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கம்பல்சரி ப்ராப்ளம் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குப்பா. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆனால் எந்த கேள்வியுமே விடாதீங்க. மேக்ஸு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எந்த கேள்வியுமே விட்டுட்டு வராதிங்க. டைம் இருந்து எந்த கேள்வியுமே விட்டுட்டு வராதிங்க. அப்புறம் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸ். இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா
உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூமுக்கோ செகண்ட் வால்யூமுக்கோ கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூமே தெளிவாக இருந்தாலே நீங்கள் அதிலேருந்தே நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணிட்டு போயிடுவீங்க. செகண்ட் வால்யூம் பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு டைம் என்ன கேட்பாங்கன்னா ஃபஸ்ட் லெசனுக்கோ செகண்ட் லெசனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூமில் 7th லெசனுக்கோ 8th லெசனுக்கோ எய்தர் ஆர் சாய்ஸ் வரும். அப்படி வரப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் வால்யூம் தான் தெளிவாக இருந்தீங்க, செகண்ட் வால்யூம் தெளிவாக இல்லைனா அங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகுது. அதனால் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் அந்தமாரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூமுக்கும் செகண்ட் வால்யூமுக்கும் தான் அடிக்கடி கேட்டு வராங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஷின்ஸ் மட்டும்தான் ஒரே வால்யூம்லேருந்து அக்கர் ஆகுது. சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து செகண்ட் வால்யூமில் தான் கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வால்யூம் உங்களுக்கு எந்த வால்யூம் ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம்னு இல்லை, உங்களுக்கு எந்த வால்யூம் ஈஸியாக இருக்கோ அந்த வால்யூமை நல்லா தெளிவாக படிங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூமை ஃபுல்லாக கவர் பண்ணாலே நீங்கள் 50+ மேக்ஸில் எடுத்துகிட்டு போயிடலாம். 50 or 60+ எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்புறம் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் இன்சைடு கொஷின் நம்ம 1 மார்க்ஸில் இன்சைடு கொஷின்ஸ் 3 or 5 கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அது ப்ராப்ளம் பேஸ்டு கொஷினாகவும் இருக்கும். ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் மேக்ஸிமம் 2 or 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் போக இன்னொரு 2 ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸைஸை வந்து பார்க்காம போயிடாதீங்க. எக்ஸைஸில் இருக்க ஸ்மால் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு போங்க. அப்புறம் 5 மார்க்ஸ் எய்தர் ஆர் டைப் அதேமாரி சொன்ன மாதிரி தான். மேக்ஸுக்கு சொன்னல 5 மார்க்ஸ் எய்தர் ஆர் டைப் கொஷின்ஸ் அதேமாரி தான். அப்புறம் கெமிஸ்ட்ரி பார்க்க போனால் இதில் வந்து புக் இன்சைட் கொஷின்ஸ் கொஞ்சம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் லிமிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் வரும். 1 மார்க்ஸும் இன்சைட்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ டீட்டெயில் வந்து டேரெக்ட் 5 மார்க்காக கேட்பாங்க. அப்படி இல்லைனா 2 மார்க்கு 3 மார்க்கு அந்தமாரி டைப்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி கொஷின் பார்க்குறப்ப நம்ம ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஐயூபேக் நேம் கேட்பாங்க. அப்புறம் ப்ராப்ளம் பேஸ்டு கொஷினும் ஒவ்வொரு டைம் கேட்பாங்க. அப்புறம் பயோ பாட்டனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜுவாலஜிக்கோ பாட்டனிக்கோ கம்பேர் பண்ணும்போது ஜுவாலஜி வந்து ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் பாட்டனி வந்து எப்பயுமே கொஞ்சம் இன்சைட் கொஷின்ஸ் கொஞ்சம் வரும். சரிங்களா? புக் இன்சைட் கொஷின் வரும். அப்புறமேட்டு கம்பல்சரி கொஷின் வந்து டயக்ராம் பேஸ்டு கொஷினாகவும் இருக்கலாம், அது கிரியேட்டிவ் கொஷினாக இருக்கலாம். 1 மார்க் கொஷின்ஸ் கன்ஃபார்ம் புக் இன்சைட்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. அதே ஜுவாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுவாலஜிலே அதே தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் அதிகமாக வரும். உங்களுக்கு ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் உங்கள் புக்கிலே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாட்னி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 12th கம்பேர் பண்ணும்போது 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புக் பேக்லேருந்து அதிகமாக வரும். ஆனால் 11th பார்த்தீங்கன்னா பாட்டனி வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கம்பல்சரி புக் பேக் கொஷின்ஸ் டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் இருக்குது. அப்புறம் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு டைம் ட்விஸ்ட்டாகவும் கேட்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கேட்ட வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் 1 மார்க்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க. அதுமாதிரி புக் பேக் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸாக ஆகட்டும் புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரிலேட்டடாக கேட்குறாங்க. சரிங்களா? அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக எழுத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் அவுட்புட் எழுத சொன்னாங்கன்னா அது நீங்கள் கரெக்டாக எழுத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ இதிலேருந்து இந்த வீடியோவிலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே டஃப்பாக வராது, ஃபுல்லாகவே ஈஸியாக வராது நம்ம சொல்ல முடியாது. அதில் இருக்க ஒரு பகுதிகள் மட்டும் 2 மார்க்ஸாக இருக்கட்டும் 5 மார்க்ஸாக இருக்கட்டும் அந்தமாரி பகுதிகள் மட்டும்தான் கஷ்டமாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பார்ட்லாம் கஷ்டமாக வரும்னு நான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.